போக்கோ M8 5G சரிங்களா. போக்கோட M சீரீஸ்ல M8ன்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 16,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB 128 வந்து 16,000 ரூபா. அதே இது வந்து 8GB 128 வந்து 17,000 ரூபா. அதே இது வந்து 8GB 256 256GB ஸ்டோரேஜ் வேணும்னா உங்களுக்கு வந்து 19,000 ரூபா. மொத்தம் 3 ரேட்டு 16,000 ரூபா, 17,000 ரூபா, 19,000 ரூபா. மொத்தம் 3 ரேட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னா 3D கேவ்டு டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 7.4 mm திக்னஸ் தான். வெயிட்னு பார்க்கும்போது 178 கிராம் தான் சரிங்களா. உங்களுக்கு வந்து கேவ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல திக்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க, வெயிட்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த ஃபோனில் வந்து IP66 கொடுத்துருக்காங்க ரேட்டிங், டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் சரிங்களா. 68 69லாம் கொடுக்கல, IP66 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து EV கிரேடு சிலிக்கான் கார்பன் பேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. EV கிரேடு சிலிக்கான் கார்பன் பேட்டரின்னு சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து. ரெட்மி தரப்புல இருந்து ரெட்மி போக்கோ ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. அதனால வந்து இது வந்து ரெட்மியோட பேட்டரி தான். 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு Android 15 கொடுத்துட்றாங்க. 4 வருஷம் மெயின் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இந்த 16,000 பட்ஜெட்டுக்கு 4 வருஷம் அப்டேட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த போக்கோ தரப்புல இருந்து 4 வருஷம் மெயின் அப்டேட்டும் 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜஸ் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் நல்ல ப்ராசஸர் தான். Snapdragon 6 Gen 3 வந்து கேமிங் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் விளையாடிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சிப் செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்து 5.1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு வெர்ஷன் தான். 5.4 தான் வந்து லேட்டஸ்ட்டு, ஆனால் ஓல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் உண்டு சரிங்களா. NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. ரேடியோ ஆப்ஷன் இந்த ஃபோனில் கிடையாது. USB வந்து Type-C போட்டு தான் கொடுத்துருக்காங்க 2.0. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலரு, பிளாக்கு, சில்வரு, க்ரீன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த ஃபோனில் வந்து கேமரான்னு பார்க்கும்போது வந்து 2 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க சரிங்களா. DL 15 மெகாபிக்சல் கேமரா சரிங்களா. அதில் நீங்கள் 4K 30 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். லைட் ஃபியூஷன் கேமரா சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 20 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. அதில் வந்து நீங்கள் 1080p 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா நீங்கள் 4K எடுக்க முடியாது. ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் தான் நீங்கள் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். கண்டிப்பாக இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து IP ரேட்டிங் ஓகே 66 கொடுத்துருக்காங்க சரிங்களா. DL 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேட்டரி 5520 கொடுத்துருக்காங்க. Snapdragon 6S Gen 3 கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அதுவும் ஓகே தான். அப்டேட்டு ஒரு 4 வருஷம் 6 வருஷம் கொடுக்குறாங்க சரிங்களா. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசைனும் பார்க்கும்போது சூப்பராகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் இந்த ஃபோன் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா போக்கோ M8 இந்த ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக தளபதி மொபைல்ஸை கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்பெக்லாம் ஓகேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வேரியன்ட் 16,000 ரூபா. 2,000 ரூபா வந்து கேஷ்பேக் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.